ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் பிளட் பிரதர்ஸுங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பிளட் பிரதர்ஸ் இந்த படம் 2015 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024 தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க, தர்ம சங்கடம் ஆகிடும். அதனால் தனியாக இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் 2 சைக்கோ கில்லர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னன்னாக்கா, ஒரு பொண்ணை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடூரமாக கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடுவாங்க. அப்பன்னு பார்க்கும்போது அவங்க ரெகுலராக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு புதுசாக சர்வராக ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அவங்க ஹீரோயின்ட்ட பேசி கீசி கரெக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் ஒரு கல் எடுத்து அவங்க மூஞ்சில் அடி அடின்னு அடித்து கொடூரமாக கொலை பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு டிடெக்டிவ் இந்த கேஸை கையில் எடுப்பார். அந்த டிடெக்டிவ் எப்படின்னாக்கா 98% அவர் கையில் எடுத்த கேஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த டிடெக்டிவ் இந்த சைக்கோ கில்லர்ஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த சைக்கோ கில்லர்ஸ் எவ்வளோ கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரக் அடிக்ட் இருப்பான். அவன்கிட்ட ஒரு கொக்கைனை வச்சுக்கிட்டு ஒரு கத்தியை கொடுத்துருவாங்க. நீ சுண்டியர்களோட முனையை கட் பண்ணிக்கிட்டேனாக்கா இந்த கொக்கைனை நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைக்கோ கில்லர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, 1 கிலோ கொக்கைனை வச்சுக்கிட்டு ஒரு கல்லை கொடுத்துருவோம். கல்லால் ஒரு சுண்டியர்களோட நுனியை கட் பண்ணிட்டேனாக்கா இந்த 1 கிலோ கொக்கைனை நீ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த ட்ரக் அடிக்ட் என்ன பண்ணுவானாக்கா, கல் எடுத்து அவன் சுண்டி வரல அடித்து அந்த முனையை கட் பண்ணுவான். கட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, இது கொக்கைனே இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு பெட் கட்டிக்கிட்டோம், நீ பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லிட்டு அது செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம். இது ஒரு தூள் உப்பு தான், இது கொக்கைன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சீன்லேயே தெரியும் அவனை எவ்வளோ பெரிய சைக்கோ கில்லர்னு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. 2 சைக்கோ கில்லரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சைக்கோ கில்லரில் அண்ணங்காரன் தான் ரொம்ப ஒரு மோசமான சைக்கோ கில்லர்னு நினச்சேன். ஆனால் அதில் தம்பி தான் மோசமான சைக்கோ கில்லராக இருப்பான். அதெல்லாம் படம் பார்க்கும்போது தெரியும். நான் ரிவீல் பண்ண விரும்பல, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஹீரோயின் கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா படத்தோட ஸ்லோனஸ் தான். இந்த படம் 1 ஹவர் 35 மினிட்ஸ் தான் வருது. ரொம்ப சின்ன படம். ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. போர் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்து இந்த சீனை ஈஸியாக பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 34 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசுக்கு மேலே இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.